வணக்கம். இது தமிழங்கா செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். ஹார்முஸ் நீரிணை விவகாரம் ஈரானுக்கு 48 மணி நேரம் கெடு விதித்த ட்ரம்ப். திருகோணமலையில் இந்தியாவின் மாபெரும் எரிசக்தி திட்டம். இஸ்ரேலில் அடுத்தடுத்து இலக்கு வைக்கப்பட்ட நகரங்கள். ஈரான் தீவிர தாக்குதல். ரஷ்ய ஜனாதிபதி புடினிடமிருந்து ஈரானுக்கு பறந்த செய்தி. பாரிய அளவில் அதிகரித்த பெட்ரோல் டீசலின் விலை 15% உயரும். பேருந்து கட்டணங்கள். மத்திய கிழக்கு பதற்றம். இலங்கையில் தட்டுப்பாடின்றி உணவு விநியோக விசேட நடவடிக்கை. ஈரான் பேச்சுவார்த்தைக்கு இயங்குகிறது, ஆனால் எனக்கு விருப்பமில்லை. மீண்டும் அதிரடி காட்டும் டொனால்ட் ட்ரம்ப். கிணத்திலிருந்து உயிருடன் மீட்கப்பட்ட இளம்தாய் விசாரணையில் வெளியான திடுக்கிடும் தகவல்கள். மின்சார கட்டண உயர்வு தொடர்பில் சற்று முன் அமைச்சர் வெளியிட்டுள்ள தகவல். கட்டாரில் ராணுவ உலங்கு வானூர்தி கடலில் விழுந்து விபத்து. தேடுதல் பணிகள் தீவிரம். பாடசாலை கல்வி நடவடிக்கை தொடர்பில் அரசாங்கத்தின் நிலைப்பாடு வெளியானது. ஹார்முஸ் நீரிணையில் கப்பல் போக்குவரத்துக்கு மேலும் அனுமதி மறுத்தால் ஈரானின் மின் கட்டமைப்புகளை அமெரிக்கா சில மணி நேரங்களுக்குள் அழித்துவிடும் என டொனால்ட் ட்ரம்ப் மிரட்டல் விடுத்துள்ளார். தமது ட்ரூத் சமூக ஊடகத்தில் இது தொடர்பில் பதிவிட்ட டொனால்ட் ட்ரம்ப், ஹார்முஸ் நீரிணையில் 48 மணி நேரத்துக்குள் கப்பல் போக்குவரத்து அனுமதிக்கப்பட வேண்டும் என்று குறிப்பிட்டார். பிப்ரவரி 28 இஸ்ரேலும் அமெரிக்காவும் ஈரான் மீது திடீரென்று போர் தொடுத்த நிலையில் ஹார்முஸ் நீரிணை கப்பல் போக்குவரத்து முடக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. கிழக்கு மாகாணத்தில் அமைந்துள்ள திருகோணமலை எண்ணெய் தொட்டி வளாகத்தை மீண்டும் அபிவிருத்தி செய்வதே நாட்டின் எரிசக்தி நெருக்கடிக்கு நிரந்தர தீர்வு என வெளிவிவகார அமைச்சர் விஜிதகேர தெரிவித்துள்ளார். இந்தியா மற்றும் ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் ஆதரவுடன் முன்னெடுக்கப்படும் திட்டத்தை விரிவுபடுத்துவதற்கு அரசு நடவடிக்கை எடுத்து வருவதாக அவர் தெரிவித்தார். தற்காலிக தீர்வுகள் நீடித்தவை அல்ல. உலக எரிசக்தி நிலையை கருத்தில் கொண்டு எண்ணெய் சேமிப்பு மற்றும் விநியோகத்துக்கு நீண்டகால உத்தி தேவை என்றும் அவர் கூறியுள்ளார். மத்திய கிழக்கில் ஈரான் இஸ்ரேல் இடையிலான போர் தீவிரமடைந்து வரும் நிலையில் ஈரான் இன்று மாலை இஸ்ரேலின் தெற்கு பகுதியில் அமைந்துள்ள அராத் நகரை குறிவைத்து 2வது ஏவுகணை தாக்குதலை நடத்தியுள்ளது. இது ஈரானின் பதிலடி தாக்குதல்களின் தொடர்ச்சியாக கருதப்படுகிறது. இதன்படி சம்பவ இடத்தில் தீ விபத்து ஏற்பட்டதாகவும் மீட்புக் குழுக்கள் தீவிரமாக செயற்படுத்தப்பட்டு வருவதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. கட்டிடங்கள் பெரிதும் சேதமடைந்துள்ளன. பல இடங்களில் பெரும் அழிவு ஏற்பட்டுள்ளதாக அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த கடினமான நேரத்தில் மொஸ்கோ தெஹ்ரானுக்கு ஒரு விசுவாசமான நண்பராகவும் நம்பகமான கூட்டாளியாகவும் தொடர்கிறது என ரஷ்ய ஜனாதிபதி புடின் தெரிவித்தார். மேலும் ஈரானின் புதிய உச்சத்தலைவர் மற்றும் ஜனாதிபதிக்கு அனுப்பிய செய்தியில் அவர் இவ்வாறு தெரிவித்தார். ஈரானிய மக்கள் இந்த கடினமான சோதனைகளை கண்ணியத்துடன் கடந்து செல்வார்கள் என்று நம்புவதாக புடின் உச்சத்தலைவர் மொச்சபா கமீனி மற்றும் ஜனாதிபதி மசூத் பெஷக்கியனிடம் கூறியதாக கிரெம்லின் தெரிவித்துள்ளதாக கூறப்பட்டுள்ளது. இலங்கை போக்குவரத்து ஆணைக்குழு இன்று பேருந்து கட்டணங்களை திருத்தியமைக்கப் போவதாக அறிவித்துள்ளது. அதற்கான கணக்கீடுகள் ஏற்கனவே மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. கடந்த காலங்களில் பலமுறை எரிபொருள் விலை உயர்த்தப்பட்ட போதிலும் பேருந்து கட்டணங்களில் எவ்வித திருத்தமும் மேற்கொள்ளப்படவில்லை. எனினும் தற்போது பேருந்து கட்டணத்தில் திருத்தம் மேற்கொள்ள தீர்மானிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை தனியார் பேருந்துரிமையாளர் சங்கம் பேருந்து கட்டணத்தை குறைந்தபட்சம் 15% வரை அதிகரிக்க எதிர்பார்ப்பதாகவும் தெரிவித்துள்ளது. மத்திய கிழக்கு நிலவும் போர்ச்சூழல் மற்றும் சர்வதேச பொருளாதார நெருக்கடிகளுக்கு மத்தியிலும் எதிர்வரும் பண்டிகை காலத்தில் அத்தியாவசிய பொருட்களின் விலைகளை ஸ்திரமாக பேணுவதற்கு தேவையான அனைத்து நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டுள்ளதாக அரசாங்கம் அறிவித்துள்ளது. வர்த்தக, வாணிப, உணவு பாதுகாப்பு மற்றும் கூட்டுறவு அபிவிருத்தி பிரதி அமைச்சர் R.M. ஜெயவர்தன இது தொடர்பாக ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையில், சந்தையில் தட்டுப்பாடின்றி பொருட்களை விநியோகிப்பதற்கான திட்டங்கள் ஏற்கனவே நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். ஈரானில் இருந்து இறக்குமதி செய்யப்படும் நெத்தலி கருவாடு விநியோகத்தில் சிக்கல் ஏற்பட்டால் அதற்கு மாற்றாக மாலைதீவு மற்றும் மலேசிய நாடுகளிலிருந்து இறக்குமதி செய்ய திட்டமிடப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஈரானுக்கு எதிரான போரில் அமெரிக்கா திட்டமிட்டதை விட பல வாரங்கள் முன்னிலையில் இருப்பதாக ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அறிவித்தார். அத்துடன் ஈரானுடன் எந்த ஒரு உடன்படிக்கையும் செய்து கொள்ள தமக்கு விருப்பமில்லை என்றும் அவர் திட்டவட்டமாக தெரிவித்தார். இந்த விடயம் தொடர்பில் தனது ட்ரூத் சோஷியல் சமூக ஊடக பக்கத்தில் ஈரானின் தற்போதைய இராணுவ பலம் முழுமையாக சிதைக்கப்பட்டுள்ளதாக டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்தார். ஈரானின் தலைமைத்துவம் அழிந்துவிட்டது, அவர்களது கடற்படை மற்றும் விமானப்படை செயலிழந்துவிட்டது, தற்போது ஈரானிடம் தற்காத்துக் கொள்ள எந்த ஒரு தற்காப்பும் இல்லை என்று தெரிவித்தார். மேலும் ஈரான் தரப்பு அமெரிக்காவுடன் ஒரு உடன்படிக்கை அல்லது ஒப்பந்தத்தை செய்து கொள்ள விரும்புவதாக டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்தார்.
அவர்கள் ஒப்பந்தம் செய்ய விரும்புகிறார்கள், ஆனால் எனக்கு அதில் விருப்பமில்லை என்றும் அவர் இதன் பொழுது பதிவிட்டார். இருப்பினும் ஈரான் எப்போது அல்லது எவ்வாறு இத்தகைய விருப்பத்தை வெளியிட்டது என்பது குறித்து எந்த ஒரு ஆதாரத்தையும் அல்லது மேலதிக விவரங்களையும் அவர் வழங்கவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது. இஸ்ரேலின் டிமோனா நகர் மீது ஈரான் நடத்திய ஏவுகணை தாக்குதலில் 4 இளைஞர்கள் காயமடைந்தனர். இஸ்ரேலில் உள்ள இலங்கை தூதரகம் இதை தெரிவித்துள்ளது. ஈரான் நடத்திய ஏவுகணை தாக்குதல்களை படம் பிடித்துக் கொண்ட போது அவர்கள் காயமடைந்ததாக அந்த தூதரகம் தெரிவித்தது. இவ்வாறு காயமடைந்த 4 இளைஞர்களும் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். டிமோனாவின் மீது குறிப்பாக ஈரானிய பாலிஸ்டிக் ஏவுகணையை வான் பாதுகாப்பு அமைப்புகள் ஏன் தடுக்கவில்லை என்பதை ஆராய்ந்து வருவதாக இஸ்ரேலிய பாதுகாப்பு படைகள் தெரிவித்து வருவதாகவும் கூறப்பட்டுள்ளது. மட்டக்களப்பு தாந்தாமலை நெல்லிக்காடு வயல் பிரதேசத்தில் பாலடைந்த கிணற்றிலிருந்து உயிருடன் பெண் மீட்கப்பட்ட சம்பவம் தொடர்பில் குறித்த பெண்ணை கடத்திய மயக்க மருந்து கொடுத்து தங்க ஆபரணங்களை கொள்ளையடித்த 3 கைது செய்யப்பட்டனர். மாவட்ட புலனாய்வு பிரிவின் தகவலுக்கமைய காவல்துறையின் அதிரடி நடவடிக்கையில் 24 மணித்தியாலத்தில் காஞ்சனம்குடா பகுதியைச் சேர்ந்த கணவன் மனைவி மற்றும் கணவனின் தம்பி உள்ளிட்ட 3 பேரை நேற்றிரவு வவுனதீவு பகுதியில் வைத்து கைது செய்ததாக தெரிவிக்கப்படுகிறது. அத்துடன் குறித்த கிணற்றிலிருந்து சடலமாக மீட்கப்பட்ட பெண்ணையும் இதே பணியில் அவர்கள் செய்துள்ளதாக காவல்துறை உயர் அதிகாரி ஒருவர் தெரிவித்துள்ளார். மின்சார கட்டண அதிகரிப்பு தொடர்பான இறுதி தீர்மானம் எதிர்வரும் ஏப்ரல் 1ஆம் தேதி எடுக்கப்படும் என அமைச்சர் நலிந்த ஜேதிச தெரிவித்தார். எரிபொருள் விலை அதிகரிப்பு தொடர்பாக இன்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் அவர் இவ்வாறு குறிப்பிட்டார். உலக சந்தை நிலவரங்களை கருத்தில் கொண்டு மின்சார கட்டணத்தை அதிகரிக்க அரசாங்கம் எதிர்பார்க்கவில்லை என்று தெரிவித்தார். எவ்வாறாயினும் கடந்த டிசம்பர் மற்றும் ஜனவரி மாத நிலவரங்களை கருத்தில் கொண்டு மின்சார கட்டணத்தை 13% அதிகரிக்க இலங்கை மின்சார சபை முன்மொழிந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கட்டார் ராணுவத்துக்கு சொந்தமான உலங்கு வானூர்தி ஒன்று அந்த நாட்டின் குறிப்பாக கடல் எல்லைக்குள் விபத்துக்குள்ளானதாக கட்டார் பாதுகாப்பு அமைச்சு உறுதிப்படுத்தியுள்ளது. வழக்கமான பயிற்சி அல்ல. குறிப்பாக கண்காணிப்பு பணியில் ஈடுபட்ட போது இந்த உலங்கு வானூர்தி திடீரென்று கடல் பரப்பில் விழுந்து நொறுங்கியது. உலங்கு வானூர்தியில் பயணித்தோரின் எண்ணிக்கை குறித்த விவரங்கள் இதுவரை உத்தியோகபூர்வமாக வெளியிடப்படவில்லை. தொழில்நுட்ப கோளாறு காரணமாக இந்த விபத்து இடம்பெற்றதாக முதற்கட்ட விசாரணைகள் தெரிய வந்துள்ளதாக கூறப்படுகின்றது. நாட்டில் நிலவும் தற்போதைய சூழ்நிலையை கருத்தில் கொண்டு எரிபொருள் பயன்பாட்டை குறைக்கும் பொருட்டு பாடசாலைகளை நடத்துவதை கட்டுப்படுத்துவது குறித்து அரசாங்கம் இன்னும் எந்த முடிவும் எடுக்கவில்லை என அமைச்சர் நலிந்த ஜேதிச தெரிவித்தார். எரிபொருள் விலை உயர்வுக்கான காரணங்களை விளக்குவதற்காக நடைபெற்ற ஊடக சந்திப்பில் பங்கேற்ற போது அமைச்சர் இவ்வாறு தெரிவித்தார். ஏப்ரல் 10ஆம் தேதியுடன் தவணை முடிவடைய உள்ளதாகவும் அதுவரை புதன்கிழமைகளில் மட்டும் பாடசாலை நடத்தப்பட மாட்டாது என்றும் அவர் தெரிவித்துள்ளார். இந்திய வம்சாவளி மக்களின் செழிப்பான கலாச்சாரத்தை கொண்ட சிறிய இந்தியா என்று அழைக்கப்படும் இஸ்ரேலின் தெற்கு பகுதியுள்ள டிமோனா நகரம் ஈரான் தாக்குதலால் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. இஸ்ரேல் ஈரான் மோதல் தீவிரமடைந்த நிலையில் ஈரான் மேற்கொண்ட ஏவுகணை தாக்குதலில் டிமோனா நகரத்தின் பல பகுதிகள் சேதமடைந்துள்ளன. இந்த தாக்குதல் நடான்ஸ் அணுசக்தி தளத்தின் மீது நடத்தப்பட்ட தாக்குதலுக்கு பதிலடியாக நடத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. வணக்கம், இது தமிழ்லங்கா செய்திகள். இந்த கடினமான நேரத்தில் மாஸ்கோ தெஹ்ரானுக்கு ஒரு விசுவாசமான நண்பராகவும் நம்பகமான கூட்டாளியாகவும் தொடர்கிறது என ரஷ்ய ஜனாதிபதி புடின் தெரிவித்தார். மேலும் ஈரானின் புதிய உச்சத்தலைவர் மற்றும் ஜனாதிபதிக்கு அனுப்பிய செய்தியில் அவர் இவ்வாறு தெரிவித்தார். ஈரானிய மக்கள் இந்த கடினமான சோதனைகளை கண்ணியத்துடன் கடந்து செல்வார்கள் என்று நம்புவதாக புடின் உச்சத்தலைவர் மொச்சபா கமீனி மற்றும் ஜனாதிபதி மசூத் பெஷக்கியனிடம் கூறியதாக கிரெம்லின் தெரிவித்துள்ளதாக கூறப்பட்டுள்ளது. ஈரானுக்கு எதிரான போரில் அமெரிக்கா திட்டமிட்டதை விட பல வாரங்கள் முன்னிலையில் இருப்பதாக ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அறிவித்தார். அத்துடன் ஈரானுடன் எந்த ஒரு உடன்படிக்கையும் செய்து கொள்ள தமக்கு விருப்பமில்லை என்றும் அவர் திட்டவட்டமாக தெரிவித்தார்.
இந்த விடயம் தொடர்பில் தனது ட்ரூத் சோஷியல் சமூக ஊடக பக்கத்தில் ஈரானின் தற்போதைய இராணுவ பலம் முழுமையாக சிதைக்கப்பட்டதாக டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்தார். ஈரானின் தலைமைத்துவம் அழிந்துவிட்டது, அவர்களது கடற்படை மற்றும் விமானப்படை செயலிழந்துவிட்டது, தற்போது ஈரானிடம் தற்காத்துக் கொள்ள எந்த ஒரு தற்காப்பும் இல்லை என்று தெரிவித்தார். மேலும் ஈரான் தரப்பு அமெரிக்காவுடன் ஒரு உடன்படிக்கை அல்லது ஒப்பந்தத்தை செய்து கொள்ள விரும்புவதாக டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்தார். அவர்கள் ஒப்பந்தம் செய்ய விரும்புகிறார்கள், ஆனால் எனக்கு அதில் விருப்பமில்லை என்றும் அவர் இதன் பொழுது பதிவிட்டார். இருப்பினும் ஈரான் எப்போது அல்லது எவ்வாறு இத்தகைய விருப்பத்தை வெளியிட்டது என்பது குறித்து எந்த ஒரு ஆதாரத்தையும் அல்லது மேலதிக விவரங்களையும் அவர் வழங்கவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது. ஹோர்முஸ் நீரிணையில் கப்பல் போக்குவரத்துக்கு மேலும் அனுமதி மறுத்தால் ஈரானின் மின் கட்டமைப்புகளை அமெரிக்கா சில மணி நேரங்களுக்குள் அழித்துவிடும் என டொனால்ட் ட்ரம்ப் மிரட்டல் விடுத்துள்ளார். தமது ட்ரூத் சமூக ஊடகத்தில் இது தொடர்பில் பதிவிட்ட டொனால்ட் ட்ரம்ப் ஹோர்முஸ் நீரிணையில் 48 மணி நேரத்துக்குள் கப்பல் போக்குவரத்து அனுமதிக்கப்பட வேண்டும் என்று குறிப்பிட்டார். பிப்ரவரி 28 இஸ்ரேலும் அமெரிக்காவும் ஈரான் மீது திடீரென்று போர் தொடுத்த நிலையில் ஹோர்முஸ் நீரிணை கப்பல் போக்குவரத்து முடக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. மத்திய கிழக்கில் ஈரான் இஸ்ரேல் இடையிலான போர் தீவிரமடைந்து வரும் நிலையில் ஈரான் இன்று மாலை இஸ்ரேலின் தெற்கு பகுதியில் அமைந்துள்ள அராத் நகரை குறிவைத்து 2வது ஏவுகணை தாக்குதலை நடத்தியுள்ளது. இது ஈரானின் பதிலடி தாக்குதல்களின் தொடர்ச்சியாக கருதப்படுகிறது. இதன்படி சம்பவ இடத்தில் தீ விபத்து ஏற்பட்டதாகவும் மீட்புக் குழுக்கள் தீவிரமாக செயற்படுத்தப்பட்டு வருவதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. கட்டிடங்கள் பெரிதும் சேதமடைந்துள்ளன, பல இடங்களில் பெரும் அழிவு ஏற்பட்டுள்ளதாக அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வணக்கம், இது தமிழ் லங்கா செய்திகள். உலங்கு வானூர்தி ஒன்று அந்த நாட்டின் குறிப்பாக கடல் எல்லைக்குள் விபத்துக்குள்ளானதாக கட்டார் பாதுகாப்பு அமைச்சு உறுதிப்படுத்தியுள்ளது. வழக்கமான பயிற்சி அல்ல. குறிப்பாக கண்காணிப்பு பணியில் ஈடுபட்ட போது இந்த உலங்கு வானூர்தி திடீரென்று கடல் பரப்பில் விழுந்து நொறுங்கியது. உலங்கு வானூர்தியில் பயணித்தோரின் எண்ணிக்கை குறித்த விவரங்கள் இதுவரை உத்தியோகபூர்வமாக வெளியிடப்படவில்லை. தொழில்நுட்ப கோளாறு காரணமாக இந்த விபத்து இடம்பெற்றதாக முதற்கட்ட விசாரணைகள் தெரிய வந்துள்ளதாக கூறப்படுகின்றது. இந்திய வம்சாவளி மக்களின் செழிப்பான கலாச்சாரத்தை கொண்ட சிறிய இந்தியா என்று அழைக்கப்படும் இஸ்ரேலின் தெற்கு பகுதியுள்ள டிமோனா நகரம் ஈரான் தாக்குதலால் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. இஸ்ரேல் ஈரான் மோதல் தீவிரமடைந்த நிலையில் ஈரான் மேற்கொண்ட ஏவுகணை தாக்குதலில் டிமோனா நகரத்தின் பல பகுதிகள் சேதமடைந்துள்ளன. இந்த தாக்குதல் நடான்ஸ் அணுசக்தி தளத்தின் மீது நடத்தப்பட்ட தாக்குதலுக்கு பதிலடியாக நடத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. வணக்கம், இது தமிழ் லங்கா செய்திகள்.